عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين آمنا بالله صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, இன்று சுபகுடைய தொழுகையிலே ஓதப்பட்ட சில வசனங்களில் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் தங்களுடைய பெற்றோர்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய இரண்டு வகையான தன்மைகளை குறிப்பிடுகிறார். ஒன்று, பிள்ளைகள் பெற்றோருக்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மற்றொன்று, பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த இரண்டில் யார் சிறந்தவர், எவர்கள் மறுமையிலே உயர்ந்த பதவிகளையும் பட்டங்களையும் பெறுபவர் என்று குறிப்பிடும்போது அல்லாஹ் முதல் கட்ட நபர்களை தான் எடுத்துரைக்கிறான். வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா என்று தொடங்குகிற அந்த நீண்டதொரு ஆயத்திலே வசனத்திலே அல்லாஹு தஆலா பெற்றோர் ஒரு பிள்ளைகளுக்காக பல சிரமங்களை அனுபவிக்கிறார்கள். அந்த பிள்ளைகளில் சிலர் ஒரு குறிப்பிட்ட வயதை, கிட்டத்தட்ட ஒரு 18 வயது, அந்த வயதை பற்றி நம்ம யோசித்து பாருங்களேன். அது ஒரு இளைஞர்களோடு தன்னுடைய நண்பர்களோடு கழிக்கக்கூடிய வயது, பெற்றோரை பற்றி உண்டான கவனம் இல்லாத வயது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், சில பிள்ளைகள் ஸ்ரீதேவிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், அந்த 18 வயதை அடைந்ததும் அவர்கள் நேர் வழியில் தங்களை ஆக்கி கொண்டு பெற்றோருக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக தங்களை மாற்றிக்கொண்டு அப்படியே தன்னுடைய அந்த 18 வயதிலிருந்து 40 வயது வரை என்ன செய்வார்கள், நேரான பாதையில் நடந்து கொண்டே வருவார்கள், வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். 40 வயதை அடைந்ததும் தன் பெற்றோருக்காக இப்படி துவா செய்வார்கள்: ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை. ரப்பே, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ எந்த ஒரு உபகாரங்களை புரிந்தாயோ அதன் மீது நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை கொடு அப்படின்னு துவா செய்வாங்க. இந்த ஆயத்தினுடைய பேக்ரவுண்ட், பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு விஷயமாக இந்த ஆயத்து இறங்குச்சு. அவர்களுக்கு இது அப்படியே 100% பொருந்தியது. எப்படி? அவர்கள் 18 வயதாக இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் போறாங்க. அப்பவே அவர்கள் 2 பேருமே நண்பர்கள். நாயகத்திற்கு வயது 20, இவர்களுக்கு வயது 18. நபித்துவம் எல்லாம் இன்னும் கிடைக்கல. அப்பவே அவங்க சிரியாவுக்கு வியாபார பயணம் சென்றிருந்த போது அங்கே சிரியாவிலே ஒரு பாதிரியார் அபூபக்கரிடம் கேட்கிறார், ரலியல்லாஹு அன்ஹு, உன் கூட வந்திருக்கிறாரு, அவர் யாருப்பா? அவர் முஹம்மது இப்னு அப்துல்லா. அவர் யாரு? முஹம்மது இப்னு அப்துல்லா. அப்போ அந்த பாதிரியார் சொன்னார், முஹம்மது இப்னு அப்துல்லா இல்லை, இவர் முஹம்மதுர் ரசூலுல்லா, இவர் தான்ப்பா இறுதி தூதர்னு சொன்னார். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வயது 18, நாயகத்திற்கு வயது 20. இந்த 2 வயசு தான் பேருக்கு மத்தியில் வித்தியாசம். அப்பவே செய்தினா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்புல விழுந்துருச்சா, இவர்கள் இறுதி தூதராக வந்தால் நம்ம ஆளா ஈமான் கொள்ளணும். அதே மாதிரி காலங்கள் உருண்டோடி 40 வயதை நபி அவங்க அடைந்த போது இஸ்லாத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்த போது முதல் நபராக இஸ்லாத்திற்கு வந்தார்கள் செய்தினா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 40 வயது ஆகிறது. இவங்க என்ன செஞ்சாங்க, தன் பிள்ளைகளை, தன்னுடைய பெற்றோரை, எல்லாரையுமே இஸ்லாத்தில் அவர்கள் இணைத்தார்கள். சஹாபிகள்ல வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லை. ஏங்க, நபிமார்கள்லேயே பல பேருக்கு அவர்களுடைய பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வரல, அவருடைய மனைவிமார்கள் இஸ்லாத்துக்கு வரல, இப்படியெல்லாம் வரலாறு இருக்கு. எப்படி செய்தினா நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இஸ்லாத்துல வரல. அதுக்கு நேரு மாற்றமாக ஃபிரௌனுடைய துணைவியார் ஆசியா அம்மா அவர்கள்
மூசா அலை இஸ்லாமுக்கு ஈமான் கொண்டார்கள். அப்படி நேர் மாற்றமா. அப்போ நபிமார்களில் பலருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல. எந்த சான்ஸு? அவர்கள் முஸ்லிம், பிள்ளைகள் முஸ்லிம், பெற்றோர் முஸ்லிம், இப்படி 3 வகையான இந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அவருடைய தாய் தந்தை ஹஜ்ரத் அபூ குஹாஃபா, அதுபோல் அவருடைய தாயார், அவர்களும் முஸ்லிமாக ஆனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய துணைவியார், 2 துணைவியார், 2 பேரும் முஸ்லீம் ஆனாங்க. ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அப்படியே வித் ஃபேமிலி. நம்ம பத்திரிகையில போறோம்ல, குடும்ப சகிதம் கல்யாணத்துக்கு வாங்கட்டு, குடும்ப சகிதம் இஸ்லாத்தில் வந்தவங்க இவங்க தான். குடும்ப சகிதம். அப்ப பெரிய பாக்கியசாலியாக சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கருதப்படுறாங்க. அப்ப அவர்கள் இந்த துஆ ஓதுனாங்களா, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக. அந்த ஆயத்தினுடைய சபபுன் நுஸூல்ல இப்படி ஒரு விளக்கம் எழுதுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் தன்னுடைய 40 வயதை அடைந்த போது இந்த துஆ ஓதினார்கள். எனவே கிதாபுகள்ல ஒரு செய்தி பார்க்க நேர்ந்தது, ஒவ்வொரு மனிதரும் 40 வயதை அடைந்து விட்டால் இந்த துஆவை ஓதணும். 40 வயதை அடைந்து விட்டு ஹத்தா இதா பலக அசுத்தஹு வ பலக 40 சனா, இளமையை அடைந்து அந்த இளமையினுடைய இறுதி பகுதியாகிய 40 வயதை அடைந்து விட்டால் அப்பொழுது இந்த துஆ ஓத வேண்டும். ரப்பி அவுஸிஅனி, ரப்பே எனக்கு வாய்ப்பு கொடு, எனக்கு சந்தர்ப்பம் கொடு. எதற்கு? அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, என் மீதும் என் பெற்றோரின் மீதும் நீ செய்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடு. அதோட நிறுத்தல. வா சுல்ஹ் லீ ஃபீ துர்ரியத்தி, என் சந்ததிகளையும் சாலிஹீன்களாக ஆக்கு. இவ்வளவு அற்புதமான துஆ பார்த்தீங்களா? அதாவது எனக்கு நீ இஸ்லாத்தை கொண்டு உபகாரம் செய்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு உனக்கு நான் நன்றி செலுத்தணும். என்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்திருக்கிறாய். உண்மையிலே நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள், முஸ்லிம்களாக மரணித்தார்கள். இப்ப நாம முஸ்லிம்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், முஸ்லிம்களாக மரணிக்கணும். அதுக்கு நம்ம அல்லாஹ்விடத்துல மனு போடணும். 3வது மனு என்ன அப்படின்னா, வஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளிலே நீ நல்லோர்களை உண்டாக்கு. அப்போ 3 தலைமுறையையும் இணைக்கிற மாதிரி துஆ இது. நம் பெற்றோருக்கு, நமக்கு, நம் பிள்ளைகளுக்கு, இந்த 3ஐயும் நாம கவர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நாம குடும்பம் முழுவதுமே இஸ்லாத்தில் இணைந்து வாழ்ந்தோம், மறுமையில அதே மாதிரி இணைவோம். இதுதாங்க இந்த ஆயத்தினுடைய சாராம்சம். நம்ம இவ்வளவு நாளா இந்த ஆயத்தை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? யாரோ ஒருத்தவங்க இந்த 40 வயதை அடைந்த போது இப்படி துஆ செய்யறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அல்லாஹ் சகலத்தையும் கொடுத்தான். அவங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், அவர்கள் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்தாங்களா, அது அப்படியே துஆ செய்யறாங்க. யா அல்லாஹ், எனக்கு நீ உபகாரம் செய்தாய் இஸ்லாத்தை கொண்டு, என் பெற்றோருக்கு உபகாரம் செய்தாய், என் பிள்ளைகளையும் சாலிஹீன்களாகவே ஆக்கு. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி எத்தனை பேர் அவங்களுடைய ஃபேமிலியில எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப இது ஒரு குரூப். அதாவது பெற்றோருடைய சொல்லை கேட்டு பெற்றோரையும் தன் வழியில் கொண்டு வந்து எல்லாம் அப்படியே குடும்பத்தோடு இஸ்லாத்தில் இருப்பது. அதை அடுத்து அல்லாஹ் ஒரு வகையை சொல்றான், வல்லதி கால லிவாலிதைஹி உஃபில் லக்குமா. ஒரு மனிதன் இப்படி இருக்கிறான், தன்னுடைய பெற்றோரை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அத்தைதானினி அன் உஹ்ரஜ, என்ன நீங்க பயங்காட்டுறீங்களா, இஸ்லாத்தை விட்டு வெளியாயிட்டா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பயங்காட்டுறீங்களா? அதாவது அந்த பெற்றோர் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க, தன் பிள்ளைகளை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க, பிள்ளை வர தயாரா இல்லை. அதுக்கு நேர் மாற்றமா என்ன சொல்கிறான்? உஃபில் லக்குமா. அந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய விளைவு என்னாகும்? உலாயிகல்லதீன ஹக்கா அலைஹிமுல் கௌலு ஃபீ உம்மமின், முந்தைய உம்மத்துகளில் எந்த அதாபை அல்லாஹு தஆலா நிதர்சனமாக்கிறானோ அந்த அதாப் இவர்கள் மீது வந்து விட்டதாக சொல்கிறார். அப்படியானால் அருமை பெரியவர்களே, நாம எந்த கேட்டகரியில இருக்கிறோம், நம்முடைய பெற்றோரை நாம எப்படி அனுசரிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை நாம எப்படி வளர்க்கிறோம், நாம எப்படி இருக்கிறோம், 3மே இதுல இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, 3 ஜெனரேஷனுடைய அந்த துஆ இது. எப்போவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்முடைய பெற்றோரை மறக்கக்கூடாது துஆவுல. சரியா? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, என் பெற்றோர் என்னை நான் சிறுபிராயத்தில் இருக்கிற போது எப்படி வளர்த்து ஆளாக்கினார்களோ அப்படியே நீ அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக. இது பெற்றோருக்கு. பிறகு நமக்கு, யா அல்லாஹ் எனக்கு நீ உபகாரம் செய்திருக்கிறாய், அந்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்த தௌஃபீக் செய். நன்றி செலுத்தினால என்ன ஆகிரும்? நம்முடைய ஈமான் அதிகமாகிக் கொண்டே போகும், நம்முடைய அந்த தக்குவா அதிகமாகிக் கொண்டே போகும். அடுத்தது நம்முடைய சந்ததிகளுக்கு அவர்களை சாலிஹீன்களாக, இந்த 3ஐயும் நாம கவர் பண்ணிட்டா அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் வாழ்ந்ததற்கான முழு அர்த்தம் நமக்கு கிடைக்கும். சொர்க்கத்திலும் இந்த 3 பேரும் ஒன்னா இருக்கலாம்.
நம்ம தாய் தந்தையர்கள், நாம நம்முடைய பிள்ளைகள், அது தானுங்க பெரிய ஆசை. இந்த துனியாவில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கணும்னா இந்த மாதிரி துவாக்கள்லாம் இருக்கணும். அநேகமாக இங்கே இருக்கிற நாம ஒரு 40 வயதை அடைந்திருப்போமா இல்லையா? இப்போ நம்ம இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த துவா வரணும். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹு. நீ புரிந்து கொள்ளும்படியான அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தா. நீ புரிந்து கொள்ளும்படியான அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தா. வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி. என் சந்ததிகளையும் எனக்கு நீ சாலிகன்களாக ஆக்கித்தா. இன்னி துபுத்து இலைக்க வைன்னி மினல் முஸ்லிமீன். நான் உன் பக்கம் தௌபா செய்து விட்டேன், முஸ்லிம்களில் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன் என்றெல்லாம் அழகான துவாக்கள் குர்ஆனில் வருகிறது. 40 வயது நம்மிடத்தில் சொல்லும் செய்தி. இதுபோல துவாக்களை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். வல்ல நாயன் நம்ம எல்லோரையும் இங்கே ஒன்று கூடியிருப்பது போல் நாளை கியாமத் நாளையில் சுவனபதியில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.